ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த மாதம் பணம் வராதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இதில் 2 விதமான தகவல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு குறுஞ்செய்தி வந்திருக்கு, ஆனால் உங்கள் வங்கி கணக்கில் பணம் வரலை. அப்படி எனக்கு குறுஞ்செய்தியும் வரல, பணமும் வரல சார், நான் என்ன செய்ய வேண்டும் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த 2 விதமான கொஷினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, நம்மளுக்கு கமெண்ட்டில் நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நேற்று நவம்பர் 15 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனுடையவர்களுக்கு வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டது, இன்னும் சில பேருக்கு வரல சார்ன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதற்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் தான் இது. இந்த வெப்பேஜ் லிங்க்கில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது எனக்கு இன்னும் பணம் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். அதற்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்கள் மனுவின் நிலை குறித்து அரசிடம் இருந்து குறுஞ்செய்தி அனுப்பப்படும். மேலும் உங்களது விண்ணப்பம் ஏற்கப்படவில்லை என்றால் கலைஞர் உரிமை திட்டத்தில் எந்த விதிகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதை தங்களது ஆதார் எண் மூலமாக லாகின் செய்து மகளிர் உரிமை திட்டத்தின் இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இது போன ஆண்டு கொடுத்ததான தகவல் தான். அதுவே இந்த ஆண்டுக்கும் இப்போது நீங்கள் என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சிக்கணும்னா லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, குறுஞ்செய்தி சார் எனக்கு பணம் வரல சார்ன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வங்கி கணக்கில் சென்று வங்கி புத்தகத்தை பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி போட்டு பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு குறுஞ்செய்தி வந்திருக்கு சார், ஆனால் பணம் வரவில்லை சார், வங்கியில் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள், வந்திருந்துன்னா என்ன காரணத்துக்காக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அந்த காசை பிடிச்சிருக்காங்கன்றதையும் செக் பண்ணிங்க. ஏன்னா குறுஞ்செய்தி பணம் வரலன்றது அது வந்திருக்கும், நீங்கள் சரியாக செக் பண்ணியிருக்க மாட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் என்ட்ரி போட்டு பாருங்கள், என்ன காரணத்துக்காக உங்கள் வங்கி கணக்கில் பணம் பிடிக்கப்பட்டுள்ளதுன்றதை பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, லாகின் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். முகப்புக்கு போனீங்கன்னாக்கா, இந்த திட்டத்தின் உள்நுழைதல்னு சொல்லி கொடுக்கும். உங்கள் விண்ணப்பத்தின் நிலை அறிய சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். பொதுமக்கள் உள்நுழைன்னு சொல்லி இருக்கும் பாருங்கள். ஆதார் எண் அண்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னாக்கா, ஆதார் எண் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்புன்னு சொல்லி கொடுத்தோன்னே உங்களுக்கு மொபைலுக்கு ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தோன்னே ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்தோடனே நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதம் பணம் வர வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கீழே கொடுத்துருப்பாங்க. நவம்பர் 15 இந்த மாதம் உங்கள் வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டுள்ளது என்பதை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் உங்கள் வங்கி கணக்கில் ஆதார் அப்டேட் பண்ணுங்கள், என்ன காரணத்துக்காக இருக்கலாம், உங்கள் ஆதார் கார்டில் 2-3 வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருக்கலாம், எந்த வங்கி கணக்கு சென்று இருக்கிறது என்பதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த 2 விதமான தகவல் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பணம் வராதவர்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.